எல்லோருக்கும் வணக்கம். கல்யாண வீட்லலாம் பிரியாணி, நெய்ச்சோறு அதெல்லாம் செய்யும்போது தக்காளி ஜாம் செய்கிறது வழக்கம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். எனக்கு ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் ராம்நாட்லேருந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வீட்டில் ஈத் நேரங்களில் இது செய்கிறது வழக்கம். அவங்ககிட்ட இருந்து இது படித்த ரெசிபி. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிரியாணி, நெய்ச்சோறு அதெல்லாம் சாப்பிடும்போது இந்த தக்காளி ஜாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லை, டைஜஷனுக்கும் இது ரொம்ப நல்லது. இது பிரியாணி, நெய்ச்சோறுக்கு மட்டும் கிடையாது. நம்ம பருப்பு குழம்பெல்லாம் வச்சுட்டு வீட்டில் அறுசுவை சாப்பாடு அந்த மாதிரி வெஜிடேரியனில் நம்ம செய்தால் கூட அதுக்கு கூட இனிப்பாட்டு இது செய்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட் ஒரு 3 இல்லைன்னா 5 தக்காளி முழுசாகவே தண்ணியில் வேக வைக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, கேஷ்யூ நட் போட்டு நெய்யில் நல்லா வதக்கணும். டேட்ஸ் சீடெல்லாம் எடுத்துட்டு பாதி பாதியாட்டு வெட்டி அதையும் போட்டு நெய்யில் நல்லா வதக்கலாம். ஒரு பே லீஃபும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி வேக வச்ச தக்காளியை தண்ணி எதுவுமே விடாமல் 1-2 மாட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதில் விட்டுடலாம். டொமேட்டோ பியூரின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டும் போட்டு கைவிடாமல் இதை நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். லைட்டாக ஒரு சின்ன கொதி வரும். அந்த டைமில் சீனி இதில் போட்டுடலாம். நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறேன். ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். சீனி நமக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சீனி போட்டனால கீழே அடி பிடிக்கும். இது இந்த ஜாமெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு வரும். நல்லா டார்க் கலராட்டு வரும். நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அந்த கலர் இந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் அந்த டேட்ஸ், இந்த கேஷ்யூ நட் இதெல்லாம் நமக்கு சாப்பிடும் போது கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்னமன் ஃப்ளேவர் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே சின்னமன் பன், சின்னமன் கேக் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் போட்டிருக்கிற அந்த பட்டை, கிராம்பு எல்லாமே நமக்கு இந்த பிரியாணி, நெய்ச்சோறுலாம் சாப்பிடும் போது இதை சாப்பிட்றனால ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு பாட்டிலில் போட்டு வச்சாச்சுன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா 2 வீக்ஸ் ஆனாலும் இது கெட்டு போகாது. நம்ம வெளியே வச்சாச்சுன்னா ஒரு 3 டேஸ் இது கெட்டு போகாது. இது பிரெட், சப்பாத்தி அது எல்லாத்துக்கும் கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். நார்மலாகவே நம்ம வீட்டில் நம்ம செய்து இதை வச்சாச்சுன்னா சாப்பாட்டு கூட்டுக்கெலாம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ஈது நேரம், கல்யாண வீட்டிலலாம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலையே ஏதாவது ஃபெஸ்டிவல் நேரங்கள் பிரியாணிலாம் செய்யும் போது கூட நம்ம செய்துக்கலாம். அறுசுவை சாப்பாடாட்டு நம்ம வெஜிடேரியன் சாப்பாடெலாம் செய்யும் போது கூட இது நம்ம செய்துக்கலாம். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான் செய்கிற மெத்தட்லலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது அறுசுவை சாப்பாடாட்டு நான் தக்காளி ஜாம், பாவக்காய் பொரியல், பீட்ரூட் பச்சடி, மோர் மிளகா, இது உப்பு, எரிப்பெல்லாம் சேர்ந்தது, கீத்து மாங்காய், கருவேப்பிலை துவையல், பருப்பு குழம்பு. நான் இது ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன், என்னெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம செய்யும் போது ஒரு புட்டிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பப்படம். இது மட்டன் தேங்காய் வறுத்தரைச்ச குழம்பு. நான் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது சிக்கன் 65 போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாட்டு வெட்டி நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணது. இது விருந்து சோறுன்ட்டு தேங்காய் பாலில் இந்த ரைஸ் வேக வைக்கிறது. இதுக்கு கோம்போவாட்டு பீட்ரூட் சாலட். இது நம்ம இப்போ பண்ணியிருக்கிற தக்காளி ஜாம், கேரட் துருவிட்டு தேங்காயெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு போட்டு இது ஒரு சாலட். இது ஃபுல்லாகவே வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இல்லைனா ஏதாவது ஃபெஸ்டிவல் நேரங்களில் நம்ம வீட்டில் செய்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஐடியாக்காக நான் இதெல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி
இருக்குது நம்ம சேனலில். இந்த ஜாம் வந்து கேரளாலாம் கூட வந்து செய்கிறாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் நேரங்களில் ஏதாவது விசேஷ நேரங்களெல்லாம் செய்யுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.